எஸ்பிஎம் தேர்வில் இந்திய மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உங்களின் முதல் தேர்வாக கொள்ளுங்கள் என்றார் விக்னேஸ்வரன். மலேசிய குடியை உட்படுத்திய மற்றொரு தவறு. இம்முறை கல்வி அமைச்சே சிக்கியது. எஸ்பிஎம் 2024 முடிவுகள். வணக்க மலேசியாவுடன் தேர்ச்சி பெற்ற இந்திய மாணவர்கள் சாதனை பகிர்வு. இளைஞர்களின் கரங்களை வலுப்படுத்த மலேசியா ஆசியான் இளைஞர் SDG உச்சநிலை மாநாடு 2025. நாட்டில் தேசிய கொடியை உட்படுத்திய மற்றொரு தவறு நிகழ்ந்துள்ளது. இம்முறை கல்வி அமைச்சே அத்தவற்றை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட 2024 SPM தேர்வு முடிவுகளின் பகுப்பாய்வு அறிக்கையில்தான் அத்தவறு நிகழ்ந்துள்ளது. அதனை உறுதிப்படுத்திய கல்வி அமைச்சு அதற்காக மலேசியர்களிடம் மன்னிப்பு கோரியது. தேசிய கொடி சுதந்திர நாட்டின் இறையாண்மையை பிரதிபலிப்பதால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு என்பதை அமைச்சு ஒப்புக்கொண்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விசாரணைகளும் நடைபெற்று வருவதாக சற்று முன்னர் வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சு கூறியது. தவறான ஜலோர் கமிலாங் கொடி இடம்பெற்ற அனைத்து பகுப்பாய்வு அறிக்கைகளையும் திரும்ப ஒப்படைக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவற்றை உடனடியாக திருத்தி அமைக்கும் பணிகளும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சு விளக்கியது. பிறையில்லாமல் தேசிய கொடியை பிரசுரம் செய்ததற்காக 2 சீன நாளேடுகளும் பின்னர் மலேசியாவில் கண்காட்சியால் பங்கேற்ற சிங்கப்பூர் நிறுவனமும் இதே சர்ச்சையில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். நாடு தழுவிய நிலையில் SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் தங்களது முதன்மை தேர்வாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை நாடலாம் என மாய்காவின் தேசிய தலைவரான தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட துறைகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்குகிறது. இப்பல்கலைக்கழகம் இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கியும் உள்ளது. இங்கு படித்த பலர் இன்று மருத்துவர்களாக இருக்கின்றனர். ஆகையால் மாணவர்கள், குறிப்பாக இந்திய மாணவர்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் கல்வி வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படி விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார். இம்முறை அதிகமான இந்திய மாணவர்கள் SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ளது மகிழ்ச்சியை அளிக்கும் அதே வேளையில் குறைந்த அடைவு நிலை பெற்ற மாணவர்கள் மனம் தளராமல் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வழிகாட்ட மாய்கா தயாராக இருக்கிறது. மாணவர்கள் மாய்காவின் டேஃப் கல்லூரியில் இணைந்து தாங்கள் விரும்பும் துறையில் பயில்வதற்கான வாய்ப்பையும் பெறலாம். இது தொடர்பான மாய்கா கல்விக்குழுவிடம் ஆலோசனை பெறலாம் என்று விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். ஒரு மாணவனுக்கு உயர்கல்வி என்பது அவனது வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும் ஒரு வாய்ப்பாகும். இது குறித்து தீவிரமாக ஆலோசித்து அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்கள் மெட்ரிகுலேஷன் உட்பட பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளில் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பான பிரச்சனைகளை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் உதவியையும் வழங்குவதற்கு மாய்கா கல்விக்குழுவுடன் தொடர்பு கொள்ளும்படி விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். நாட்டின் அடையாள சின்னமான கோலாலம்பூர் கோபுரம் மினாரா KL மேம்பாட்டு பணிகளுக்கு பிறகு அதன் புதிய நிர்வாகமான LSH சர்வீஸ் மாஸ்டர் சென்டரியான் பெர்ஹாட் தொடர்புத்துறை அமைச்சுடன் இணைந்து அதன் திறப்பு விழாவுக்கான திகதியை விரைவில் அறிவிக்கும். நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமாக திகழும் கோலாலம்பூர் கோபுரம் தனது சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பது நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று LSHSM தலைமை நிர்வாக அதிகாரி கைரில் ஃபைசால் ஒத்மான் தெரிவித்தார். மேலும் இப்புதுப்பித்தல் பணிகளுக்கு பிறகு அதன் பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்த பின்னரே கோலாலம்பூர் கோபுரம் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எனினும் கோலாலம்பூர் கோபுரம் அரசாங்கத்திற்கு சொந்தமானதென்றும் அதன் புதிய திட்டங்களுக்கான அழைப்புதல் அனைத்தும் RFP மூலம் அரசாங்கம் அறிவிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மலேசியா ஆசியான் இளைஞர் நிலைத்தன்மைக்கான மேம்பாட்டு இலக்குகள் அல்லது SDG உச்சநிலை மாநாடு 2025 வரும் மே 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. வான் உத்தாமா ஷாப்பிங் சென்டர் த சீக்ரெட் கார்டனில் சேர்க்கை மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெறும் அம்மாநாட்டில் வே ஃபார்வர்ட் அல்லது முன்னோக்கி செல்லுதல் என்ற புதிய மாதிரியும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது SDGகளை முன்னேற்றுவதில் இளைஞர்கள் தலைமையிலான பொது தனியார் பங்காளித்துவ ஒத்துழைப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த உச்சநிலை மாநாடு நிலைத்தன்மைக்கான மேம்பாட்டு இலக்குகள் மீதான மலேசியா அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு APPGM மற்றும் மை SDG அகாடமி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாகும். இது குறித்து நேற்று ஊடகங்களுக்கு ஒரு விளக்கமளிப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. APPGM SDG செயலகத்தின் தலைவர் டாக்டர் டெனிசன் ஜெயசூர்யா அம்மாநாடு குறித்த மேல் தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இப்போ ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் இவ்விதமான ஆய்வுகள் செய்து அதே நேரத்தில் அந்த ஆய்வுகளை எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் DO ADO மூலமாக கொடுத்து அவர்கள் எப்படி தீர்வு காண முடியும் அடிமட்டத்தில். அப்போ ஏழை, கல்வி பிரச்சனைகள், ஹெல்த், வீடு பிரச்சனை, இவ்விதமான தலைப்பில் எல்லா சமுதாயத்துக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். சமுதாய வளர்ச்சி என்ன விதமான வளர்ச்சி என்ற ஒரு கருத்தில் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று ஆய்வு, அடிமட்டத்தில் சென்று சமுதாய பிரச்சனைகளை பற்றி ஆய்வு செய்து அதுக்கு பிறகு மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மூலமாக சிறிய பண உதவி அடிமட்ட சமுதாயத்துக்கு கொடுத்து அவர்கள் இப்போ ஒரு பயிற்சி இல்லவிற்றால் பிஸ்னஸ் ட்ரைனிங், சிங்கிள் மதர்ஸோடைய ட்ரைனிங், இவ்விதமான ப்ரோக்ராம்ஸுக்கு எங்களுடைய குழு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மூலமாக சமுதாயத்தின் வளர்ச்சியை பற்றி கட்டுரை, புஸ்தகங்கள், ஆய்வுகள் எடுத்து நாங்கள் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் ஒரு 1300 ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் நேரடியாக பண உதவியின் மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் போன வருஷமும் இந்த வருஷமும் 8 முக்கியமான ஆய்வு தாள்கள் நாங்கள் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த சமூக மேம்பாடுகள் குறித்து நாங்கள் பேசும்போது இந்த அடிமட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் அவர்கள் இந்த மாதிரியான அர்பன் செக்டரில் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க ரூரல் செக்டரில் இருக்கலாம். இவர்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது நம்ம எல்லா ஜனங்களையும் நம்ம சந்திக்கிறோம். அதாவது நம்ம மலாய்க்காரர்கள், சீனர்கள், ஒராங் அஸ்லி, ரெஃப்யூஜிஸ், இந்த மாதிரியான பல ஜனங்கள் நம்ம சந்தித்து நம்ம பார்க்கும்போது இந்த அடிப்படையில் இருக்கிற மக்கள்கள் அவர்கள் மேம்பாடு கொண்டு வரணும்னா அவங்க மத்தியில் இருந்து என்ன தேவை என்று நம்ம அறிந்து கொண்டு அந்த தேவைக்கு வேண்டிய நிகழ்வுகள் நம்ம உருவாக்குறோம். நம்மளோட அப்ரோச் என்னன்னா அவர்களை வறுமையில் இருந்து நிரந்தரமாக வெளியே கொண்டு வர வேண்டும். இதுதான் நம்ம மலேசியா முழுவதும் ஒராங் அஸ்லி மத்தியில், இந்தியர்கள் சமுதாய மத்தியில், சீனர்கள் சமுதாய மத்தியில், மலாய்கள் சமுதாய மத்தியில் இப்படியான 1000க்கு மேலாக வேண்டிய நிகழ்வு நம்ம நடத்தி ப்ராஜெக்ட்ஸ் என்று சொல்லி கொண்டு வரோம் அவங்க மத்தியில். இது ஐக்கிய நாடுகளின் நாட்டுக்குழு UNCT, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு, சிவில் சமூகம், கல்வித்துறை, ஊடகங்கள் மற்றும் தனியார் துறையை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களின் ஒத்துழைப்போடு நடைபெறுகிறது. WWF எனப்படும் உலக வனவிலங்கு நிதியம், டெய்லர்ஸ் பல்கலைக்கழகம், YSS எனப்படும் தன்னார்வ சிஸ்வா அறவாரியம், ஹேயா எனப்படும் மலேசிய உயர்கல்வி சங்கம் மற்றும் நிகழ்வு ஆதரவாளரான வான் உத்தாமா உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். தனித்துவமான இருதரப்பு முயற்சி என அழைக்கப்படும் இந்த APPGM SDG மலேசிய நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாகும். SDGகளை உள்ளூர் மயமாக்க அரசாங்க மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை இது ஒன்றிணைப்பதாக டாக்டர் டெனிசன் கூறினார். 2020 முதல் 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட உள்ளூர் அமைப்புகளை இந்த கூட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அவை SDGகளை வெற்றிகரமாக உள்ளூர் மயமாக்கி நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூகம் சார்ந்த தீர்வுகளை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார்.